ஆமதி ஆமதி. யாரங்க? நான் இங்கே. அம்மா எப்படி இருக்கின்றாய்? நல்லா இருக்கிறமா. அப்படியா? சீராக நிறைந்திருக்கும். இது ஒரு மாபெரும் தெய்வீகமான சபை. சபை தெய்வலோகத்தில் ஒரு சபை கூடினால் அது தேவர் சபை, தேவர்கள் சபை. இப்படி பூலோகத்தில் ஒரு சபை கூடினால் அது நமக்கு ஒரு ராஜசபை. ராஜசபை. ஆமா. இந்த சபை முன்பதாக மாற்றமும் ஆகிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம தர்மை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் கடல் அடை போல் காட்சி தருகிறார்கள். சரி, ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த உலகத்தில் முதற் பூசைக்குரிய எப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற
எவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி. ஆமா, இவர் இல்லாத இடமே இல்ல. யாரு? விநாயகர். ஆமா, முந்தி பிறந்த தொந்தி கணபதி, அதாவது விநாயக பெருமான், வினைகளை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரன். இவருடைய ஆலயம் இல்லாத கோவிலே இல்ல. ஆமா ஆமா ஆமா, முதல் பூஜை அவருக்கு தான். முதல் பூசைக்குரிய வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த விநாயக பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நம்முடைய ஊர் பொதுமக்கள், அதாவது பழந்தின்னிப்பட்டியிலே சேர்ந்த வாழ்ந்து புகழ் பெற்ற பெரியோர்களுடைய முன்னிலையில இந்த ஐயனுக்கு இப்பேற்பட்ட ஆலயத்தை உற்பத்தி செய்து பல லட்ச கணக்கிலே செலவுகளை செய்து இன்று ஓரிரவு இவருக்காக நாடகம் அரங்கேற்றம். உண்மை. நாடகத்தை அரங்கேற்றம் செய்தவர்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடுமா. ஆமா ஆமா, அதாவது சுருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவருக்கு, அதாவது குந்தி அம்மா செய்த அணிவடை பணிவடை போல நம்மளுக்கு உபசரிமை செய்து மனம் கோவாமல் நம்மளுக்கு அன்னமது கொடுத்து இப்பேற்பட்ட தீப ஒளியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆமா, ஊர் பொதுமக்கள். ஆமா, அனைவற்ற பேருடைய குடும்பங்களும் பாலாறு செல்வங்களாக நோய் நொடி இல்லாமல் தனம் தானியத்தோடு சரி கொண்ட இடம் கொடுத்த இடம் அனைத்துமே சிறப்பாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும். சமர்ப்பணம். சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அப்படி இருந்த போதிலும் புராணம் என்பது 18 புராணங்களில் இன்று வைத்திருக்கூடிய புராணம் விநாயகர் புராணம். ஓ, விநாயகர் புராணம். இவருடைய புராண கதையே. அவரியா? ஆமா, அவருடைய கதையே. ஆமா. அப்படி இருந்தாலும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்? விநாயகர் பெருமான் பிரம்மச்சாரி அப்படிதான் சில பேரு நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில புகைப்படம் போட்டோவோட பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எல்லாம் கிடைக்கிறது அரிது, காண்பது அரிது. 2 குழந்தைகளை தன்னுடைய வலது தொடையின் மீதும் இடது தொடையின் மீதும் உட்கார வச்சிருப்பார். 2 பெண்களை. சித்தி புத்தி என்று சொல்லக்கூடியது. விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா என்று சொல்லக்கூடிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆமா, அது இந்த நாடகத்தில் தெரியும், விளக்கம் தெரியும். ஆமா, விநாயகர் சித்தி புத்தி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் சபை முன்னிட்டு நான் தர்பார் ஆகின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ராஜன் பெற்ற என்னுடைய பெயர் என்ன பேர்? ஆதிசக்தி, ஓம் சக்தி, ஆனந்தி, திரிசூலி, முக்கண்ணி,
சாம்பவி ஜடாதரி என்று ஆங்காரி ஓங்காரி என்று சாந்த ரூபிணியாகவும் அகோர கோலமாகவும் காளியாகவும் மாரியாகவும் என்னுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காதது. பல பெயர்கள் உண்டு. ஆமா, அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ ஆதிசக்தி உமையவள் உமா பார்வதி. பார்வதி, சரிம்மா. அப்படி உமா பார்வதியாக நான் இருந்தாலும் உங்க தாய் தகப்பன் யாரு? என்னுடைய தாய் தந்தை யாரு? நீங்க எப்படி போறீங்க? இந்த உலக பிரபஞ்சத்தில் நான் அவதரித்தது எப்படி? இந்த உலகமானது எப்படி இருந்தது? யாரால் படைக்கப்பட்டது தெரியுமா? சொன்னதும் தெரியும். சொல்லுங்க. அந்த வேலை பண்றது இல்ல. மணி என்ன இந்நேரத்துக்கு அந்த வேலை பண்ண சொல்றேன்? உன் பிள்ளையான்னு கேக்குறதா? ஆமாண்ணா, என் பொண்ணுண்ணா. ஊம்பனியா? எப்பண்ணா? உன் பொண்ணா? ஏங்கற? ஆமா. எப்படி? சூப்பர், சொல்லிக்க முடியாது. எப்படி? கரகர சுத்தரா? ஆமா. உட்கார்றா, ஏறிக்கிறா, ஆமா, இது பண்ணிட்டு இருக்கறா. ஆமா. அருமை அருமை. பாபா எப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து ஆடுது, அந்த மாதிரி நீ ஆடுவியா? ஓய், நீ ஆடுவியா? சத்தியமா முடியாது. ஏன்? எனக்கு முடியாது. ஏன் எந்திரிக்காதா? ஓய், எந்திரிக்காதா? இல்லடா, அது மாதிரி முடியாது. அப்படி உட்கார்ந்த அப்புறம் இது குச்சி ஏறிடும். என்ன குச்சி இருக்குது? குழாயில. அம்மாடி, எப்படி 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 பிறந்த? இந்த உலகமானது வெளிச்சமில்லாமல் இப்படி சூழ்ந்த பயமாக இருந்தது. ஆமா, சரி. அப்படி இருக்கின்ற பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது திருக்குறள், வள்ளுவர் ஈற்றிய குறள்.
அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள்? ஆதி பகவான் முதற்றே உலகு என்றார். இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர் ஆதி பகவான். ஆதி பகவான் பிறந்தாரு. சரி. அப்படி தோன்றிய ஆதி பகவான் இந்த உலகத்தின் நன்மைக்காக கண்களை மூடி கரங்களை ஏந்தி தவமானது செய்தார் பல்லாயிரம் ஆண்டு. சரி. அப்படி தவமானது செய்கின்ற பொழுது அவருடைய தவத்தினால் எந்த ஒரு பயனுமே இல்லை. சரி. அவர் அதனால் என்ன செய்தார்? அவருடைய கரங்களை வைத்து அவருடைய உடலை தேய்த்தார். சரி. உடலை தேய்க்கின்ற பொழுது என்னது உருவானது? என்னது? அழுக்கு கட்டியானது உருவானது. சரி. அப்படி அழுக்கு கட்டியானது உருவாகின்ற பொழுது அதை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து பார்த்தார். அதில் பெண் என்ற அச்சரம் தெரிந்ததாம் அந்த அழுக்குல. ஆமா. சரி. அப்படி தெரிந்த உடனே அதை என்ன செய்தார்? தூக்கி வீசினார். இங்க இந்து மகா சமுத்திர கடலில் வீசினார். ஒரு பெரிய சமுத்திரம். அந்த கடலில் வீசுகின்ற பொழுது ஓம் என்ற அச்சரமானது எழுந்தது அந்த அழுக்குல. ஆமா. சரி. அப்படி ஓம் என்ற சத்தமானது உருவாகின்ற பொழுது அந்த ஓம் என்ற சத்தத்தில் இந்த உமையவள் உமா மகேஸ்வரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் கையிலே திரிசூலத்தை கொண்டு தலைவிரி கோலமாக முத்து மூக்குத்தியோடு காலிலே தண்டையோடு முக்கண்ணோடு பிறந்தவள். ஓ, 3 கண்ணோட. ஆமா. எதிரே இதுல இந்த கடல்ல. ஆமா. அப்படி பிறக்கின்ற பொழுது என்னுடைய அகோர கோலம் தாங்க முடியாமல் என்னுடைய கோபத்தால் நான் உருளுகின்ற இடமெல்லாம் சமதள பூமியாக, நான் உருளாத இடமெல்லாம் காடு மலை வனாந்தரமாக மாறியது. அப்படியா? ஆமா. சரி. அப்படி மாறிய உடனே என்னுடைய நெற்றிக்கண்ணின் வழியாக முதலில் ஒரு குழந்தையை பிறக்க வைத்தேன். அந்த குழந்தை என்னுடைய அகோர கோலத்தை பார்க்க முடியாமல் பயந்து ஒளிந்து கொண்டது. ஓடி போய் ஒளிஞ்சிச்சு. ஆமா. சரி. அப்படி ஒளிந்த உடனே இரண்டாவதாக மறுபடியும் ஒரு ஆடவரை பிறக்க வைத்தேன். அவர் கண்ணே தேவி என்று கட்டி அணைக்க வந்தார். சரி. அவரை என்னுடைய நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கினேன். எரிச்சு பொசிக்கிட்டீங்க. ஆமா. மூன்றாவதாக ஒரு ஆடவரை பிறக்க வைத்தேன். அவரோ கண்ணே தங்கா என்று என்னுடைய அருகில் வந்தார். சரி. அவரை என்னுடைய அன்னார் ஹரி பரந்தாமனாக ஏற்றுக்கொண்டேன். வந்த உடனே அண்ணன் ஏத்துக்கிட்டீங்க. இந்த உலக பிரபஞ்சத்தை ஓரடி ஈரடியாக அளந்த உத்தம பரம்பொருள் ஆதியில் நாராயணன் அவர் என்னுடைய அண்ணன். அண்ணனாக இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு உபதேசம் சொன்னார். என்ன சொன்னாரு? எப்படி? இந்த பூ உலகில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும். வேணும். ஆடவர் துணை இல்லாமல் நீ அகிலத்தில் வாழ முடியாது. அப்படி என்று எனக்கு உபதேசம் சொன்னார். அவருடைய வார்த்தை ஏற்று கல்யாணம் செய்வதாக இருந்தால் நான் யாரை கல்யாணம் செய்வது அப்படி என்று கேட்ட பொழுது, நீ யாரை நெற்றிக்கண்ணால் எரித்தாயோ அவரை மறுபடியும் பிறக்க வைத்து அவரை கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். ஆமா. சரி. அவருடைய வார்த்தை ஏற்று மறுபடியும் அவரை பிறக்க வைத்தேன். என்னை கல்யாணம் செய்யும்படி அவரிடத்தில் நான் கேட்ட பொழுது அதற்கு அவர் என்ன சொன்னார்? ஒரு பெண் என்பவளுக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. ஒரு கோபம் தான் ஒரு மனிதனுக்கு எதிரி. ஆத்திரம் அழிவுக்கு சத்துரு. ஆமா. அப்படி ஒரு பெண் என்பவளுக்கு பொறுமை வேண்டும், அடக்கம் வேண்டும். அடக்கம் 1000 பொன் பெறும். அதனால உன்னுடைய கோபம் இந்த உலகையே அழித்து விடும். ஏன்? என்ன காரணம்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண் அதை எனக்கு கொடுத்தால் உன்னை நான் கல்யாணம் செய்கிறேன் அப்படி என்று அவர் சொன்னார். சரி. சொன்ன உடனே அவருடைய வார்த்தை ஏற்றி என்னுடைய நெற்றி கண்ணை பிடுங்கி அவருக்கு கொடுத்தேன். கொடுத்த உடனே கண்ணை பிடுங்கியவுடன் ரத்தம் என்று சொல்லக்கூடிய அத ரத்த வெள்ளமானது ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. நோண்டி எடுத்து ரத்தம் தான் வரும். ஆமா. அந்த ரத்த வெள்ளத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்பொழுது என்னுடைய கணவர் பார்த்து அவருடைய பெருவிரல் கட்டை விரலை வைத்து என்னுடைய நெற்றியிலே அழுத்தினார். நெத்தியில அழுத்தினாரு. ஆமா. அது அழுத்திய உடனே அது துவைந்து போய் பொட்டாக மாறியது. அந்த ரத்தமானது நின்று விட்டது. நின்றவுடன் அதுல இருந்துதான் பெண்கள் நெத்தியில பொட்டு வைப்பதற்கு அதுதான் காரணம். ஓ, நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்களே காரணம் அந்த நெத்தி கண்டது கிடையாது. ஆண்கள் யாராவது வச்சிருக்காங்களா? வைக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப பொம்பளைங்க பெரும்பாலும் அதிகமா வைக்கிறாங்க. ஆமா. இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி
ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க. ஆமா. ஆனால் இன்னும் ஒரு சில தாய்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியமாக மறக்காம குங்குமத்துல திலகம் வைப்பது வழக்கம். உண்மை உண்மை. அப்படி இந்த மண்ணுலகில் மகேஸ்வரி நான் முதல் பெண்ணாக பிறந்தவள். அப்படியா? ஆமா. சரி. அதற்கு பிறகு இந்த அனைத்து உலகையும் படைத்தேன், எல்லா உயிர்களையும். ஆமா. சரி. அப்பேற்பட்டவர் யார் அது? அப்பேற்பட்டனுடைய கணவர் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நடப்பன பரப்பன நீந்தவன ஒருவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவ சிந்துகள், யானை முதல் எறும்பு கடைசி அனைத்து ஜீவராசிகளையும் 21 லட்சம் மொத்தம் 84 லட்சம் ஜீவ சிந்துகளை படைத்து அந்த படைத்த ஜீவராசிகளுக்கு படி இழக்கக்கூடிய கர்த்தாவான பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய கணவர். அப்பா நீங்க கொடுத்த கண்ணுதான் ஒரு நெத்திக்கண்ணா? ஏன்னா நான் என்னுடைய கண்ணுதான் அவருக்கு கொடுத்தேன். சரி. முதலாக நெற்றிக்கண் இருந்தது எனக்குத்தான். அப்ப அந்த திரிசூலம் வச்சிருக்கிற அது நீங்க கொடுத்ததுதான்? ஆமா. அதான். அப்படி இருந்தாலும் அவரை எங்கே திருமணம் செய்தேன்? எங்க? இமயமலை சாரலிலே அவரை திருமணம் செய்கின்ற பொழுது அம்மா நான் முதலாக பிறக்க வைத்த குழந்தை மீண்டும் அம்மா என்று அருகில் ஓடி வந்தது. அந்த நெத்திக்கண் இல்லாதனால. ஆமா. சரி சரி. அப்படி ஓடி சாந்த சுரூபணியாக இருக்கின்ற பொழுது ஓடி வந்த குழந்தையை பார்த்து என்னுடைய கணவர் கேட்டார், இப்பொழுதுதான் இருவருக்கும் கல்யாணம் நடந்தது, இந்த குழந்தை அம்மா என்று ஓடி வருகிறதே, இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார் அப்படி என்று கேட்டார். ஓஹோ. அவர் அப்படி கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு நாங்கள் முதலிலே பிள்ளையார் என்று பெயர் வைத்தோம். அந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுல பிள்ளையாருன்னு பேர் வச்சிருச்சு. முத பேரு யாருக்கு? இவருக்கு. ஆமா. இவர்தான் என்னுடைய மூத்த மகன். யாரு? கணபதி. ஆமா. கணபதி, கணேசன், விக்னேஸ்வரன், விநாயக பெருமான். அதுதான் முதல் பெயர் பிள்ளையார். ஓஹோ. அவருக்கு முதல் பெயர் பிள்ளையார். ஆமா. அப்படி முதல் பெயர் பிள்ளையார் என்று வைத்து அவரோ என்னுடைய மூத்த மகன். சரி. ஆமா. இரண்டாவது ஒரு மகன் உண்டு. அவன்தான் ஆஸ்திக்கு ஒரு மகன், அழகிற்கு ஒரு மகன் என்று சொல்வார்கள். ஆமா. அப்படி இரண்டாவதாக பிறக்க வைத்தனுடைய குழந்தை, முதல் பிறக்க வைத்த குழந்தை என்னுடைய அம்சம், இரண்டாவது பிறக்க வைத்த குழந்தை என்னுடைய கணவர் சிவபெருமானுடைய அம்சம். எப்படி? ஏனென்றால் அந்த குழந்தையை பிறக்க வைக்க ஒரு முக்கிய காரணம் உண்டு.